இப்ப கரைன்னு ஒரு படம் சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி வந்துச்சு. தனுஷ் படம். ஆமா. அந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா போர் தொழில்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்த ஹிட்டு. குடுத்த ஒரு ஆமா. இயக்குனர். அவங்க 2 பேரும் ஒரு காம்பினேஷன். ஆனா அந்த படம் பெருசா பேசப்படல. அதுக்கு 2 காரணம் சொல்லப்பட்டது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரம்னு சொன்னாங்க. ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது படமே கொஞ்சம் படம். சுமாரான படம் தான் சொன்னாங்க. ஸோ அப்படின்னும்போது, படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து சொல்லணும். இதுதான் வந்து ம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை எடுக்கும்போது, அது பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. டோட்டலாவே வந்து ஒரு இன்வால்வ்மென்ட்டோட பண்ணும்போது, நம்ம நெனைக்கிற மாரி வரணும் அந்த படம். ம். எப்பவுமே எப்படின்னா, ஒரு கதை வந்து உருவாக்குறது பெருசு கிடையாது. அந்த கதையை திரை வடிவம் குடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரிய விஷயம். உயிரோட்டத்தோட அந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல வந்தா தான், அது ஆடியன்ஸோட போய் கனெக்ட் ஆவாங்க. ம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாப் சில நேரங்கள்ல அது கரெக்ட்டா போயி, சக்சஸ் ஆயி வெற்றி படமாயிரும். சில நேரங்கள்ல என்னன்னா, நம்ம நெனைக்கிறதை மீறி அது வந்து அஷ்டகோணமா ம். போயி தோல்வி படமாயிரும்.